தமிழ் சினிமாவில் வந்துட்டு யாருக்கு எதை மறக்க முடியுமோ தெரியாது. ஆனால் அஜித் சார் அண்ட் விஜய் சார்ஸோடைய ஆத்மார்த்தமான ஃபேன்ஸ்க்கு வந்து அந்த மொமெண்ட்டை மறக்க முடியாது. தட் 2 பேருமே வந்து மீட் பண்ணிக்கிட்டது, அந்த என்ன கிஃப்ட் பரிமாறிக்கிட்டது, அந்த பிரியாணி பரிமாறினது எல்லாமே அந்த மொமெண்ட்டில் இருந்திருக்கீங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக? 2 பேரும் பெரிய ரைவல்ரி, 2 பேர்த்துக்கு ஆகாது, ஃபேன்ஸுக்கு பார்த்துக்க மாட்டாங்க. கதை எழுதும் போதே அது அஜித் சாருக்கு தான் தெரியுமா? ஏன்னா கதை டிஸ்கஷனில் உட்காந்துருப்பீங்க. அப்போது அந்த அதோடைய டெவலப்மெண்ட்டில் அஜித் சார் தான் தெரியுமா? இல்லை, அது அஜித் சாருக்கு எழுதுனது இல்லை. அதில் ரோபோ சங்கரோட அந்த கான்வர்சேஷன் அந்த எப்படி இருந்துச்சு? நான் தனியாக உட்காந்துருந்தேன், ரொம்ப அமைதியாகவே உட்காந்துருந்தேன். அப்போ ரோபோ சங்கர் வந்து அவர் பாடியில் வந்து அந்த சில்வர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தார். அவர் மட்டுமே அடிச்சிட்டு இருந்தார். இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ கேட்டார், இதுக்கு முன்னாடி அந்த செகண்ட் கிளாப் கொடுத்தோன்னே அஜித் சார் பக்கத்தில் வந்து இதுதான் ஃபஸ்ட் கிளாப்பா லைஃப்பில் அப்படின்னு. ஆமாம் சார், என்டையருக்கு இதுதான் ஃபஸ்ட் கிளாப் கொடுக்குறியாடா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் விக்னேஷ். இன்னைக்கு ஷேர் வித் விக்கியில் யாரை இன்ட்ரோ பண்ண போகிறோன்னா டேரக்டர், ஸ்டோரி போர்டு ஆர்டிஸ்ட் பிரின்ஸ் ரான்சன் ஜோனஸ் PRJ அவங்கள தான் இன்ட்ரோ பண்ண போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். முதல்ல சினிமா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, அது எப்போ வந்துச்சு? சின்ன வயசுலேருந்தே இந்த நம்மளை வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்கணும், நம்மளை பார்த்து 4 பேர் கைத்தட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன வயசுலேருந்தே வந்து எங்கேயோ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருக்கேன். அதில் கைத்தட்டினது அது மைண்டில் ஏறிடுச்சு. அப்புறம் இந்த ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கெல்லாம் வந்து சிவாஜி போட்ட சரித்திர வேஷங்கள் தான் போட சொல்லுவாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், சத்ரபதி சிவாஜி, சாம்ராட் அசோகன், சாக்ரட்டீஸ், அது மாதிரியான வேஷங்கள்லாம் பண்ணுறப்ப அது இன்னும் ஜனங்கள்ட்ட இருந்து நிறைய அப்ளாஸ் வரவும் அது ஒரு மாதிரி மைண்டில் நம்ம இது மாதிரி பண்ணி பண்ணி நிறைய கைத்தட்டு வாங்கணும், ஜனங்க வந்து நம்மளை பெருசாக கொண்டாடணும் அப்படிங்கிறது மைண்டில் இருந்துகிட்டு இருந்தது. அப்படி பண்ணுறப்ப அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடிக்கிறது மேலே ரொம்ப ஆர்வம் வந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே வந்து சூப்பர் ஸ்டாரோட பயங்கரமான ஃபேனு. அவர் மாதிரியே பண்ணணும். நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா அது வந்து அவராகவே எல்லாமே இருக்குது அப்படின்னா. அப்புறம் அம்மாலாம் சொல்லுவாங்க, டைரக்டர்னு ஒருத்தர் தான் அதை சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் அதில் மைண்டு மாற ஆரம்பிச்சிச்சு. அது மேலே ஃபோக்கஸ் போச்சு. யார் இந்த டைரக்டர்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது அதை பற்றிலாம் தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஓகே, அப்போ தான் சினிமாவை பற்றி ஒரு புரிதல், ஒரு தெரிஞ்சுக்கவே வருது. ஓகே, சினிமாவில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நடிகர்கள் தாண்டி நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஸ்கூல் அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போதே மைண்டு ஃபுல்லாக சினிமாவுக்கு போகணும், அதுக்கான ப்ரிப்ரேஷனில் இருக்கிறது தான் நிறையா இருந்தது. கதை எழுதுறது, சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒன்று எழுதுறது, அது மாதிரிலாம் வந்து இது பண்ணி கடைசியில் அது சினிமாவே கொண்டு வந்து விட்டாச்சு. வரைகிறதுக்குன்னு அந்த ஆர்வம் எப்போ வந்துச்சு? அதுவும் சின்ன வயசில் தான், சின்ன வயசுலேருந்தே அது பண்ணுறது தான். அம்மா வந்து அந்த இதெல்லாம் எம்ப்ராய்டரிலாம் அதிகமாக பண்ணுவாங்க. எனக்கு சின்ன வயசில் ஒரு ஷர்ட்டில் வந்து அவங்களே தச்சு ஒரு யானை படம் ஒன்று, ஒரு அப்போ வந்து ஜம்புன்னு ஒரு கார்ட்டூன் வந்து ரொம்ப ஃபேமஸ், அதை வந்து வரைஞ்சிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை வந்து நானும் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை வரைஞ்சி பார்த்து அப்படியே பார்த்து வரைகிறது வந்து அப்படி வந்துருச்சு. அப்புறம் கார்ட்டூன்ஸ்லாம் ரொம்ப அந்த சின்ன வயசில் எல்லாருக்குமே இருக்கும்ல, அது மேலே இருந்த ஆர்வத்தில் வந்து டிவியில் கார்ட்டூன் ஓடுறப்ப நம்மளுக்கு அந்த ஸ்டில்ஸ் கிடைக்காது, அதை பார்த்து வரைகிறது, ஃப்ரீஸ் பண்ணி வரைகிறது. ஸோ அது ஓடிட்டு இருக்கும்போதே அதை பார்த்து வரைவேன். அது அந்த பொசிஷன் நிற்கும்போது டக்குன்னு வரைகிறது. அப்படி அது அந்த ஸ்கில்லும் டெவலப் ஆகிடுச்சு. இதில் மிமிக்ரி டேலண்ட் வர சைடில் இது எல்லாமே சின்ன வயசுலேருந்தே பண்ணுறது தான், எதுவும் பாதியிலேருந்து வரல. சூப்பர் ஸ்டார் ஃபேனாக இருக்கிறதுனால அவர் டைலாக் பேசுகிறப்ப அந்த டோன் வரணும், அவர் மாதிரியே அந்த மாடுலேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு வந்த வாய்ஸ் அவரோட வாய்ஸ் தான். அப்புறம் மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து இமிட்டேட் பண்ணுறப்ப அந்த பாடி லாங்குவேஜ் வரப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த வாய்ஸும் சேர்ந்து வர்றதுக்கு வந்துடும். ஸோ அப்படி மிமிக்ரி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்படி நீங்கள் மறக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு நான் மிமிக்ரி இங்கே பண்ணேன் அப்படின்னு ஒரு இன்சிடென்ட்னா? மகாதா 100th டே ஃபங்க்ஷனில் ஒன்று பண்ணேன். அது திடீர்னு என்ன ஸ்டேஜில் ஏற்றி விட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் போய் பண்ணி நான் அது நல்ல பெரிய அப்ளாஸ் கிடச்சிது. படவா கோபி அவர் பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டு, இமிட்டேட்டிங் சவுண்டு அதெல்லாம் பயங்கரமாக பண்ணுறாரு. அவர் தனியாக கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினார். நீ நல்லா இதெல்லாம் வந்து பண்ண முடியாத சில வாய்ஸ்லாம் பண்ணுறடா
அப்படின்னு சொல்லி அதை பாராட்டினார். அது ஒன்று. ஒரு செங்கல்பட்டில் வந்து எதுக்கு போகிறோம் அப்படின்னு தெரியாமல் 2005 அங்கே போனது. அங்கே தான் வந்து ஒரு ரோபோ சங்கரும் கூட அங்கே அதில் ஒரு ஸ்டேஜ் ஷோ பண்ணியிருந்தார். நானும் அவரும்லாம் சேர்ந்து பண்ணோம். அப்போ அவரும் சினிமா வரல, நானும் வரல. அது ஒரு மறக்க முடியாதது. அப்புறம் நிறைய மறக்க முடியாதுன்னு சொன்னால் இந்த பார்ட்டிஸ் கெட் டுகெதரில் வந்து பண்ணுறது தான் வந்து அதிகமாக ஞாபகத்தில் இருக்குது. அதுக்கு தொடர்ந்து இருக்கிற சம்பவங்கள் அதெல்லாம். அதில் ரோபோ சங்கரோட அந்த கான்வர்சேஷன் அந்த எப்படி இருந்துச்சு? இப்போ எனக்கு அவர் யாருன்னு தெரியாது, என்னையும் அவருக்கு யாருன்னு தெரியாது. நான் அந்த டீமே யாருன்னு தெரியாது. நீ யாருன்னு கூப்பிட்டு போனவங்க பெருசாக தெரியாது. நீ மிமிக்ரி பண்ணுவியா வான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. என்ன வாய்ஸ் பேச சொல்லியும் கேட்கல. சரின்ட்டு நாங்கள் தனியாக உட்காந்துருந்தேன். ரொம்ப அமைதியாகவே உட்காந்துருந்தேன். அப்போ ரோபோசங்கர் வந்து அவர் பாடியில் வந்து அந்த சில்வர் பெயிண்ட் அடிச்சிட்டு இருந்தார். அவர் மட்டுமே அடிச்சிட்டு இருந்தார். இன்னொருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ கேட்டார், பிரதர் நீங்கள் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்களா, கொஞ்சம் பெயிண்ட் அடிக்க முடியுமா அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்தேன். அப்புறம் நான் மிமிக்ரி பண்ணேன் ஃபஸ்ட்டு. அதை பார்த்துட்டு அவர் அடுத்து பண்ண போகிறது. அதுக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு சூப்பராக பண்ணீங்க, நீங்கள் மிமிக்ரி பண்ணுவீங்களாம் தெரியாது, நானும் பண்ணுவேன் அப்படின்னு அவர் 2-3 வாய்ஸ் பண்ணி காமிச்சார். இந்த வாய்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது, நான் எடுத்த வாய்ஸ்லாம் வந்து அவர் கேட்டார், இது எப்படி எடுக்கிறது ஒன்று. அவரும் அதே மாதிரி எனக்கு வராத வாய்ஸ் அவரும் சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அவர் வந்துட்டார் ரோபோசங்கர். அது ரொம்ப பெரிய ஒரு தொடக்கம், மறக்க முடியாத ஒரு தொடக்கம் அது. அவருடைய தொடர் நட்பும் அவருடைய பிரிவும் எப்படி உங்களுக்கு? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல பார்த்துருவோம். அந்த வடபழனி சாலிகிராம் ஏரியாவில் நாங்கள் எது ஷூட்டிங் போகிறப்ப அவர் எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட வருவார். அப்படி பார்த்து பேசுவோம். ரொம்ப பெரிய நட்பாக இல்லை, சும்மா பார்த்தா ஹாய் ஹலோ அவ்வளோதான் இருந்தது. நம்பர் கூட என்கிட்ட அப்போல்லாம் இல்லை. அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து ஜருகண்டின்னு ஒரு படத்தில் ஒன்றா நடித்தோம். அது வந்து என்னுடைய சீனியர் பிச்சுமணிங்கிறவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த படத்தில் என்னை கூப்பிட்டு நடிக்க சொன்னார். அப்போது ரோபோசங்கர் சாரோட தான் காம்பினேஷன். அப்போ நிறையா பேசணும், பழகணும், நிறையா காமெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு படம், ஒரு சின்ன படம், அதில் வந்து அவர் ஒர்க் பண்ண நடித்தார். நான் அதில் சும்மா ஒரு கெஸ்ட் மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போயும் நைட் ஷூட்லாம் நடக்கிறப்ப கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக அராத்து பண்ணிகிட்டு இருப்பார். அப்புறம் ஒரு மலேசியா ஈவெண்ட், இப்போ நட்சத்திர கலை விழா நடிகர் சங்கம் நடத்துனது, கடைசியாக நடத்தினேன். அந்த ஃபங்க்ஷனில் மலேசியாவில் போயிட்டு அவரோட கூட இருந்து அதெல்லாமே மறக்க முடியாது. நிறைய நான் நினச்சாலே வந்து சிரித்து கண்ணில் தண்ணி வர அளவுக்கான சம்பவங்கள் தான் அவரோட இருக்குது. திடீர்னு இறந்து போனது எல்லாருக்கும் இந்த மாதிரி எனக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி. போனேன், டெத்துக்கு போனேன், பார்க்குறது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. கடைசியாக ஒரு தடவை அவரை பார்க்கணுன்னு ஆசை இருந்தது, அதனால் போய் பார்த்தேன். அது தீராத ஒரு வழி எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கும் அது உண்டு. எப்படி வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் வாய்ப்பு கிடைச்சது? ஏன்னா அது ஈஸி இல்லையா? இந்த காலத்தில் ஆக்சுவலாக ஈஸி, முன்னாடி அப்படி இல்லை. அந்த டைமில் சென்னை ஃபிலிம் ஸ்கூல்னு ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட், அதில் வந்து நான் டைரக்ஷன் படித்தேன். 1 இயர் சர்டிஃபிகேட் கோர்ஸ். அது முடிச்சுட்டு இமிடியேட்டாக சுந்தர் கே விஜயன் சார் அப்படிங்கிறவர்கிட்ட, அவர் டேரக்டர், பெரிய டேரக்டர் ஒரு சீரியல்ஸ்லாம், அவர்கிட்ட வந்து ஏடியாக ஜாயின் பண்ணேன். அதுவும் கூட வந்து அப்போ ஒரு நீட் இருந்தது. ஒரு டைம் கோட் எழுதுறதுக்கான அசிஸ்டன்ட் இல்லை அவங்கள்ட்ட. போய் என்ன அறிமுகமானவொன்னே உடனே சேர்த்துக்கிட்டார். அன்னைக்கு அந்த நிமிஷமே சேர்த்துக்கிட்டார் அவர். அப்படியே ஜாயின் பண்ணி லக்ஷ்மிங்கிற ஒரு சீரியல், மீனா மேடம் நடித்த ஃபஸ்ட்டு சீரியல், அது சன் டிவியில் வந்தது. அந்த சீரியல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அது போய்கிட்டே இருந்தது. அப்புறம் இன்னொரு சீரியல் அதே கம்பெனி வந்து ஆரம்பித்தாங்க, சிவசக்தின்னு. அது அந்த லக்ஷ்மி சீரியல் ஒரு 2.5 வருஷம் போச்சு. அது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த சிவசக்திங்கிற சீரியலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு இது தோணுச்சு, நம்ம இப்படி சீரியல்லே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம்னா நம்ம இங்கேயே இருப்போம் போல இருக்கு, நம்ம சினிமாவுக்கு போகணும் தானே வந்தோம், இப்படி கிடைச்ச வேலையை செஞ்சுட்டு இருக்கோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் எனக்கு யார்கிட்ட சேரணுங்கிற ஒரு ஐடியா இல்லை. அதுக்கு முன்னாடி அப்ரோச் பண்ணியிருக்கேன் எல்லா டேரக்டர்ட்டையும். நிறையா டேரக்டர்ஸ் ரேண்டமாக படம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே போய் ரெஸ்யூம் கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒருத்தர் வந்து எனக்கு நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. ஒருத்தரை நீ வந்து ஃபாலோ பண்ணால் தான் உனக்கு நீ கரெக்டாக போக முடியும். எல்லாத்தையும் கிடச்சுன்னா நீ ரேண்டமாக போய் அப்படி கிடச்ச பிடிச்ச ரேண்டமாக ஜாயின் பண்ணுவேன், உனக்கு வேலை பெருசாக இருக்காது, உன்னோட முக்கியத்துவம் தெரியாது அப்படின்னு சொன்னார். சரி, நல்லா தானே இருக்குது அவர் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா படம் பார்த்துட்டு இருப்ப சென்னை 28 படம் பார்க்குறேன். அந்த படம் பார்த்துட்டு என்னது இது சினிமா ஃபார்மெட்லேயே இல்லாமல் ஒன்று புதுசாக இருக்குது, 11 பேர் இருக்காங்க, யார் ஹீரோனே தெரியல, நிறைய அந்த படத்தை பற்றி சொல்லியிருப்பாங்கல்ல. இப்போ நான் புதுசாக எதுவும் சொல்கிறதுக்கு தெரியல. பட் அது வந்து ரொம்ப என்னை வந்து அந்த படம் பாதிச்சுது. சரி, இந்த மாதிரி ஒரு டீமில் அதுவும் அவரோட பேட்டிகள்லாம் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, வெங்கட் பிரபு சார் வந்து எனக்கு டைரக்ஷன் தெரியாது ஆனால் நான் தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லி அந்த கேப்ஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது நான்லாம் வந்து டைரக்ஷன் படிச்சிருக்கேன், உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே தோணி அவர்கிட்ட போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் இருந்தது. பட் அதுக்குள்ளே படமே முடிஞ்சு போச்சு. நான் படித்து முடிக்கிறதுக்குள்ளே படம் முடிஞ்சு ஹிட் ஆகி படம் சூப்பராக போயிட்டுருக்கு. அப்புறம் நான் சீரியல்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரோஜான் படம்
ரிலீஸ் ஆனப்போ அந்த படம் பார்த்துட்டு முடிவே பண்ணிட்டேன், சேர்ந்தா இவர்கிட்ட தான் சேரணும். ஏன்னா அந்த ஒரு ஒரு டார்க்கான ஒரு இதில் வந்து காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு த்ரில்லரில் ஒரு இதில் வந்து காமெடி பண்ணுறது வந்து பயங்கரமான ஒரு விஷயமா இருந்தது. அது எனக்கு வந்து நம்ம நிறைய வேர்ல்ட் சினிமா பார்த்துருக்கோம், இந்த மாதிரி ஒரு ஜானர் யாருமே பண்ணதில்லையே, நான் பார்த்ததில்ல. பண்ணியிருக்கலாம், பட் எனக்கு தெரியல. அதை பார்த்து எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு. சரி, வெங்கட் பிரபு சார்ட்டு தான் நம்ம சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்ரோச் பண்ண ஆரம்பித்தேன். அது ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சது எங்கன்னா, திருச்சியில் வந்து சொந்த ஊர் எனக்கு. அங்கே தேட்டர் விசிட்டுக்காக வந்தாங்க. வந்தப்போ நான் என்னுடைய படம் அந்த ஸ்கில்லை வந்து அவர்கிட்ட காட்டணுங்கிறதுக்காக அவரே வரைஞ்சி ஒரு சின்ன கேப்ஷன் மாதிரி சைடில் எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன். பார்த்த உடனே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனார். என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் இந்த மாதிரி சீரியல்ஸ் எல்லாம் ஐடியா இருக்கேன் சார், உங்கள்கிட்ட ஜாயின் பண்ணுவோம் சார் அப்படின்னா. அவரும் வந்து என்ன ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னாரு. இதுக்கு மேலே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்பர்லாம் கொடுத்தாரு. கொடுத்து வாங்கிட்டேன். அப்புறம் சென்னைக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள், ஒரு 20 days கழிச்சுட்டு கால் பண்ணுங்கள் அப்படின்னாரு. போய் ஆனால் சேர்றதுக்கு ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. அவர் பின்னாடியே சுற்றி அவர் எப்போது எனக்கு ஆஃபீஸ் தெரியாது, வீட்டுக்கு தான் போய் நின்றுட்டு இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் ஆஃபீஸ் ஒரு வருஷம் கழிச்சு ஆஃபீஸ் வர சொன்னார். ஏன்னா கோவா படம் போயிட்டு இருந்தது, அதில் சொல்லிட்டாரு சேர்க்க முடியாது, நம்ம அடுத்த படம் பார்த்துக்கலாம், இந்த படம் என்னுடைய ஏடிஸ் எல்லாம் லாஸ்ட்டாக செட் ஆஃப் ஏடிஸ் வந்து இதுலேருந்து போகிறாங்க வெளியில், ஸோ இதுதான் அவங்களோட ஒர்க் பண்ணுற படம், அடுத்த படம் சேர்த்துக்கலான்னாரு. சொன்ன மாதிரியே ஒரு 1.5 வருஷம் கழித்து அவர்கிட்ட அந்த நான் ஜாயின் பண்ணுறப்போ பூச்சாண்டின்னு ஒரு படம் ஆரம்பிக்க இருந்தது. அதுதான் அப்படியே மாறி மங்காத்தா வச்சு, அதுதான் நம்ம அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ண கதை. கதை எழுதும் போதே அது அஜித் சாருக்கு தான் தெரியுமா? ஏன்னா கதை டிஸ்கஷனில் உட்காந்துருப்பீங்க, அப்போது அந்த அதோடைய டெவலப்மெண்ட்டில் அஜித் சார் தான் தெரியுமா? இல்லை, அது அஜித் சாருக்கு எழுதுனது கிடையாது. ஆமாம், அது வேறு ஆர்டிஸ்ட் நடிக்கிற மாதிரியான ஒரு கதை. அது மங்காத்தாங்கிறது வந்து கோட்டில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் அதில் கொஞ்சம் இருந்தது, அதில் அஜித் சார் கிடையாது. அப்போ வந்து ஆர்யா, விஷால், பரத், ஜெயம் ரவி அந்த மாதிரி தான் வச்சு பண்ணியிருந்தார். அது ஜரூராக போயிட்டு இருந்துச்சு பயங்கரமாக. திடீர்னு ஒரு நாள் நைட்டில் நான் இந்த படத்தில் அஜித் சார் நடிக்கிறாருன்னு காலைலன்னு சொல்கிறாரு. மீட்டிங் போய் கையெழுத்து போட்டோன்னு சொல்கிறாரு, நம்ம படத்தில் அஜித் சார் தான் ஹீரோ அப்படின்னு. ஒன்றுமே புரியல. ஆரம்பித்து படமும் போய் பெரிய லெவலில் வந்துருச்சு. ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் வந்துட்டு யாருக்கு எதை மறக்க முடியுமோ தெரியாது, ஆனால் அஜித் சார் அண்ட் விஜய் சார்ஸோடைய ஆத்மார்த்தமான ஃபேன்ஸ்க்கு வந்து அந்த மொமெண்ட்டை மறக்க முடியாது. தட் 2 பேருமே வந்து மீட் பண்ணிக்கிட்டது, அந்த என்ன கிஃப்ட் பரிமாறிக்கிட்டது, அந்த பிரியாணி பரிமாறினது எல்லாமே அந்த மொமெண்ட்டில் இருந்திருக்கீங்க. அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக நாங்கள் ரொம்ப நாள் அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 days போயிட்டுருக்கு ஷூட்டிங் பினிமில்ல. அப்போ திடீர்னு ஒரு ட்ரெயின் செட் ஒன்று போட ஆரம்பித்தாங்க. ஒரு 5 நாள் ரெடி ஆயிடுச்சு. என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வேலாயுதம். அஜித் சார் படம் நடக்குது, விஜய் சார் படமும் பக்கத்தில் வருதா, எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா மற்ற எல்லாத்துக்குமே பேசுகிறது 2 பேர் பெரிய ரைவல்ரி, 2 பேர்த்துக்கு ஆகாது, ஃபேன்ஸுக்கு பார்த்துக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க, ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, நிறைய சொல்கிறாங்க. இது எப்படி நடக்க போதும் நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் அவர் விஜய் சார் ஷூட்டிங்க்கு வந்தார், அஜித் சார் வந்தார், அவர் வந்திருக்காருன்னு தெரிஞ்சது, நேராக போய் பார்த்துட்டாரு. அவர் வரத்துக்கு முன்னாடி அஜித் சார் போய் பார்த்துட்டாரு. அது பார்த்து முடிச்ச உடனே பயங்கர ஹாப்பி. எல்லா சைடுமே 2 யூனிட்டுமே ஒரு 300-350 பேர் இருக்காங்க. எல்லாமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. எல்லாரும் முகத்துலையும் நல்லா சந்தோஷம் இருக்குது. அப்போது வெங்கட் பிரபு சார் போயிட்டு நைஸாக போயிட்டு 2 பேர்த்தோடையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தார். அதை பார்த்துட்டு வந்து எங்கள்கிட்ட பயங்கரமாக காமிச்சுட்டேன். சார் இதே மாதிரி நாங்களும் எடுக்கணும் சார், எண்ணெய் மட்டும் விட்டு போங்க சார், எண்ணெய் மட்டும் விட்டு முடியாதா அப்படின்ட்டு இருந்தார். அதுக்குள்ளே நடுவில் அந்த பிரியாணி மேட்டர்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் நல்லா சந்தோஷமாயிட்டாங்க. 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டு அவர் வந்து இவருக்கு இந்த டேக் யூவர் வாட்ச் ஒன்று கிஃப்ட் பண்ணி, அது போய் 1.5 லட்சம்னு நினைக்கிறேன் அந்த கிஃப்ட்டு, அதை பண்ணி அப்புறம் அது மாதிரி நிறையா போயிடுச்சு. நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. இப்போது எல்லோரும் வந்து 2 பேரோடையும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் வச்சோடனே விபி சார் போய் நைஸாக அவர்கிட்ட சொல்லி, அஜித் சார் அதை விஜய் சார்கிட்ட சொல்லி எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷூட்டிங் விட்டுட்டு வந்து நின்று இருக்கிற அந்த 300 பேர் கூடயும் ஃபோட்டோ எடுத்தாங்க. ஒவ்வொருத்தரோடையும் எல்லாரோடையும் ஃபோட்டோ எடுத்தாங்க. அதில் எனக்கு ஒரு ஃபோட்டோ நல்லபடியாக அமைஞ்சது. அது இன்ன வரைக்கும் ஒரு லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன். அந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ஆர்டிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார். ஸோ அந்த படத்தில் அந்த ஏன்னா நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணியிருப்பீங்க, மங்காத்தாவோட ஸ்கிரிப்ட்டுக்கும் அண்ட் அந்த படமாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது, ஐ மீன் வென் யூ ஆர் இந்த ப்ராசஸ், ஸோ மங்காத்தாவுடைய ஷூட்டிங் ப்ராசஸில் அந்த எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சா? பயங்கரமாக இருந்தது. ஏன்னா எனக்கு அது ஃபஸ்ட்டு படம், ஒரு லாஸ்ட் ஏடி. நம்மளுடைய சஜஷன்ஸு நம்மளுடைய இதெல்லாம் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு எனக்கு நிறைய டவுட் இருந்தது. பட் விபி சார் வந்து பயங்கர ஃப்ரெண்ட்லி, பயங்கர வெரி சோஷியல். ஒரு லைட் ஆஃபீஸர் இல்லை செட் அசிஸ்டண்ட்டு இல்லை வெளியில் உட்காந்து
ரெஸ்ட் எடுத்துக்கிற டிரைவர் வந்து ஒரு சஜஷன் சொன்னால் கூட அதை கேட்பார், அதை கேட்டு அது பண்ணுவார். அதை பார்த்துட்டு தான் வந்துட்டு சரி இவர்கிட்ட சஜஷன் சொல்லலாம் அப்படிங்கிறப்ப தான் அந்த மாதிரி விஷயங்கள் போகிறப்போ அர்ஜுன் சார் எப்படி இருக்கான்னு கேட்டப்போ சூப்பரான ஒரு இது சார் அப்படின்னு சொல்லி, ஏன்னா அதுக்கு முன்னாடி நாகார்ஜுனா சார் தான் அதுக்கு பண்ணுறதா இருந்தது. என்ன அந்த சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ரா ஏஜென்ட். ஆமாம், அந்த இதுக்கு அப்படி இருந்தது. அப்புறம் பார்த்தா அர்ஜுன் சார், ஏன்னா அஜித் சார் வச்சு ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அர்ஜுன் சார் கமிட்டே பண்ணுறோம். அது பயங்கரமான ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அது வந்தது படத்துக்கு இன்னும் பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது. அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கடைசி அந்த கிளைமேக்ஸில் ஃபைட் பண்ணுறது, அப்புறம் அவங்க 2 பேரும் ஒன்று தான் தெரிஞ்சதுக்கெல்லாம் வந்து அவருடைய கேரக்டர் பயங்கரமான ஒரு சாய்ஸாக இருந்தது. ஸோ ஓவராலாக அதுதான் வந்து உங்களுக்கு வந்து சினிமா எக்ஸ்பீரியன்ஸ். அது வரைக்கும் சீரியல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, சினிமா பார்த்துருப்போம், ஒரு பிரம்மாண்டம் இருந்திருக்கும். ஸோ இன்செக்ட் எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம், ஹோல்சமான அனுபவம், மறக்க முடியாத சம்பவங்கள் அது மாதிரி? நிறைய இருக்குது. நான் திட்டு வாங்கினதும் இருக்குது, அது மாதிரி பாராட்டுவாங்க. எதுக்கு முதல்ல திட்டு வாங்கினீங்க, எதுக்கு முதல்ல பாராட்டு வாங்கினீங்க? முதல்ல திட்டு வாங்கினது வந்து கிளாப்புக்கு தான், கிளாப் அடிக்கிறது. அதுக்கு வந்து இப்போ கிளாப் வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. நிறைய இடங்களில் வந்து பார்க்குறேன் ஷூட்டிங்கில் கிளாப் போர்டுங்கிற ஒரு விஷயம் இல்லை. ஆமாம், அப்போது கிளாப் போர்டு வந்து அது ஒரு பெரிய இல்லை. இப்போ கேமராவில் அந்த நம்பர் கோடு வந்தோன்னா அந்த நம்பர் டேக் ஓகே அப்படின்னு. ஆமாம், ஃபிலிம் இருந்த வரைக்கும் எங்கள் கிளாப் போர்டு வந்து ரொம்ப யூஸாக இருந்தது. ஸோ கிளாப் போர்டு வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. அதை பண்ணுறதுக்குள்ளே வந்து பயங்கர ட்ரைனிங் எடுக்கணும், கரெக்ட் டைமிங்கில் கொடுக்கணும், லென்ஸ் பார்த்து கொடுக்கணும், லென்ஸிங் பார்த்து கொடுக்கணும், இதெல்லாம் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு கிளாப் கொடுக்க போகிறேன், போய் காலெல்லாம் விழுந்துட்டு வந்து சார் கிளாப் கொடுக்குறேன் சார்னா ஃபஸ்ட் கிளாப்பே அஜித் சாருக்கு தான். அஜித் சாருக்கு இப்படி கிளாப் வச்சுட்டு நம்பர் சொல்லிவிட்டு கிளாப் அடிக்கணும். நான் நம்பர் சொல்லிட்டு கிளாப் அடிச்சிட்டேன். அவங்க ரோல் கிளாப்னு சொன்னோன்னே கிளாப் அடிக்கணும். நான் டப்புன்னு கிளாப் அடிச்சிட்டேன், தலையில் அடிச்சுட்டாங்க எல்லாரும். அப்புறம் செகண்ட் கிளாப் கரெக்டாக கொடுத்துட்டேன், எல்லாருமே பாராட்டினாங்க. திருப்பி தேர்ட் கிளாப் கொடுக்குறப்போ திருப்பி சொதப்பிருச்சு. அதுக்கு முன்னாடி அந்த செகண்ட் கிளாப் கொடுத்தோன்னே அஜித் சார் பக்கத்தில் வந்து இதுதான் ஃபஸ்ட் கிளாப்பா லைஃப்பில் அப்படின்னு. ஆமாம் சார், என்டையறதுக்கு இதுதான் ஃபஸ்ட் கிளாப் கொடுக்குறியாடா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. எனக்கு கொடுத்துருக்கல, ஓகே நல்லா வருவார் சொல்லி அடுத்து போய் அடிக்க சொதப்பிருச்சு. அவரே இப்படி திரும்பி பார்த்துட்டு உனக்கடா சொன்னேங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் கிளாப் கொடுக்குறதுல வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டாகவே ஆயாச்சு நம்ம. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏடிஸ் எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்குறது, ட்ரெயின் பண்ணுறது, அதெல்லாமே. ஏன்னா தப்பு பண்ணா தான் நல்லா கற்றுக்க முடியும். அது நடந்தது. சினிமாவில் பெருசாக கிராஸ் பண்ணிக்கிட்ட விஷயம் அதுதான். தப்பு பண்ணி நிறையா கற்றுக்கலாம், தப்பு பண்ணி திருப்பி ரிப்பீட் பண்ணாமல் அதை நிறையா கற்றுக்கிட்டு மெருகேற்றிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அனுபவம். 90s கிட்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கனவு கண்டினா அது வந்து கண்டிப்பாக வந்து த்ரிஷா மேம் சொல்லலாம். அந்த படத்தில் த்ரிஷா மேமோட பழகின அனுபவம். அஜித் சார் கிளாப் கொடுக்குறப்போ த்ரிஷாவும் தான் இருப்பாங்க ஃப்ரேமில், அவங்க 2 பேரும் தான் இருப்பாங்க. நான் சொதப்புறதை பார்த்து அதுலேருந்து யாரை வெங்கட் பிரபு சார்கிட்ட ஃபஸ்ட்டு படத்தில் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டதுன்னு என்ன சொல்லுங்கள்? டே பேட் எடுத்துகிட்டு அப்படிம்பாரு. பேட் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தா எழுதி இதாண்டா இப்போ எடுக்க போகிற சீன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. இப்போ நைட்டு ஃபுல்லாக எழுதினதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா சென்னை 28 அண்ட் சரோஜா, இந்த 2 படத்துலையும் நடித்த ஆர்டிஸ்டெல்லாம் இந்த படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? புதுசாக அந்த ஏடின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ரேக் ஒன்று பண்ணுவாங்க, அது வந்து எப்பயுமே இருக்கும். அதாவது ஷார்ட்டு கூப்பிட்டா வரமாட்டேன் போ அப்படிங்கிறது. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.